வணக்கம். நாம எல்லாரும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த ஒரு ஸ்பெஷலான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் சும்மா சாதாரணமான தியரி கிடையாதுங்க. இது ஒரு பெரிய மைண்ட் செட் ஷிஃப்ட். மாசம் மாசம் சம்பளத்தை எதிர்பார்த்து ஒவ்வொரு நாளும் பணத்துக்காக போராடுற ஒரு வாழ்க்கையில இருந்து நிஜமான செல்வத்தை உருவாக்குற நிலைக்கு நாம எப்படி மாறுறது? வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். நீங்க என்னைக்காவது இதை கவனிச்சிருக்கீங்களா? உங்களை சுத்தி இருக்கிற சில பேர் மட்டும் எந்த ஒரு பெரிய கஷ்டமும் இல்லாம ரொம்ப ஈஸியா பணத்தை சம்பாதிப்பாங்க. ஆனா ராப்பகலா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ற பல பேர் எப்போ பார்த்தாலும் பண கஷ்டத்திலே இருப்பாங்க. இது ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நம்ம உழைப்புக்கும் பணத்துக்கும் நேரடி சம்பந்தம் இல்லைன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த பிரச்சனை என்னவா இருக்கும்? அதை தான் நம்ம இப்போ டீகோட் பண்ண போறோம். முதல்ல நாம பார்க்க போறது வறுமையின் மறைக்கப்பட்ட பழக்கங்கள். நம்மகிட்ட பணம் இல்லாததுக்கு காரணம் நம்மகிட்ட திறமை இல்லாதது கிடையாதுங்க. நம்மள வளர விடாம தடுக்கிற 3 நச்சு பழக்கங்கள் தான் காரணம். 1, கம்ஃபர்ட் ஜோன் மேல இருக்கிற அதீத ஆசை. 2, நம்மள நாமளே குறைச்சி எடை போடுறது. 3, பயத்துல எடுக்கிற முடிவுகள். பொதுவாவே நம்ம மூளைக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாத ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் பிடிக்கும். அதனாலேயே நாம ரிஸ்க் எடுக்காம ஒரே இடத்துல முடங்கி போயிடுறோம். ஒரு புது ஸ்கில்ல கத்துக்கிறத தள்ளி போடுறதோ அல்லது கை நிறைய சம்பளம் வர்ற ஒரு புது வேலை வாய்ப்பை வேணான்னு சொல்றதோ வெறும் சோம்பேறித்தனம் இல்லைங்க. உண்மையில சொல்லப்போனா இது அந்த கம்ஃபர்ட் ஜோன் மேல நமக்கு இருக்கிற ஒரு மோசமான அடிக்ஷன். இன்னும் ஆழமா பார்த்தா அந்த பெரிய வெற்றியை நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற பயம்தான் இதுக்கு முழு காரணம். இந்த இடத்துல சுய மதிப்பை குறைச்சி எடை போடுறதோட ஆபத்தை நாம புரிஞ்சுக்கணும். இந்த நிலைக்கு நான் தகுதியானவன் இல்ல அப்படின்னோ, இதுக்கு நான் இன்னும் ரெடியாகல அப்படின்னோ உங்களை நீங்களே ரொம்ப சின்னதா நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போற ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸும் சின்னதா தான் இருக்கும். ஏன்னா இந்த உலகம் உங்க உண்மையான மதிப்பை உங்களுக்கு தராது. நீங்க எதை ஏத்துக்கிறீங்களோ அதை தான் தரும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். அடுத்து நாம பார்க்க போறது பணம் அப்படிங்கிறது முழுசா ஒரு உளவியல். மார்கன் ஹவுசல் அவரோட புத்தகத்துல சொல்ற ஒரு மாபெரும் உண்மை இதுதாங்க. பணம் அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் கிடையாது. அது முழுக்க முழுக்க நம்ம மைண்ட் செட் சம்மந்தப்பட்ட விஷயம். இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒருத்தர் மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, எந்த ஆடம்பரமும் இல்ல, ஆனா ராத்திரியில நிம்மதியா தூங்குறாரு. இன்னொரு பக்கம் ஒருத்தர் மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சும் பெரிய மன அழுத்தத்தோட அந்த இஎம்ஐ வலையில சிக்கி தவிக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க சம்பளம் உங்களுக்கு நிம்மதியை தராது. உங்க எமோஷன்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, பணத்தை எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான நிம்மதியை தரும். பண விஷயத்துல யாருமே முட்டாள்கள் கிடையாதுங்க. சின்ன வயசுல நம்ம குடும்பம் பணத்தை எப்படி கையாண்டுது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம மூளை பணத்தை பத்தின ஒரு முடிவுக்கு வருது. இப்போ அப்பா அம்மா இஎம்ஐக்காக கஷ்டப்படுறத பார்த்து வளர்ந்த ஒருத்தர் பணத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவாரு. ஆனா அதுவே முதலீட்டுல வெற்றி பெற்ற ஒரு குடும்பத்துல வளர்ந்தவர் ரொம்ப தைரியமான முடிவுகளை எடுப்பார். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எடுக்கிற எல்லா பொருளாதார முடிவுகளுமே நம்ம எமோஷன் சம்பந்தப்பட்டது தான். மூணாவதா நாம பார்க்க போற விஷயம் பேராசை அப்படிங்கிற பெரிய பொறி. இந்த நகரும் எல்லைக்கோடு, அதாவது மூவிங் ஃபினிஷ் லைன், நம்மள என்ன பண்ணுதுன்னு பாருங்க. இன்னைக்கு மாசம் 50,000 கிடைச்சா போதும்னு நினைக்கிற ஒருத்தர் நாளைக்கு அது கிடைச்ச உடனே 1 லட்சம் வேணும்னு ஆசைப்படுறார். அதுக்கப்புறம் 3 லட்சம் வேணும்னு கேட்கிறார். நம்ம சந்தோஷத்தை இப்படி தள்ளி போட்டுக்கிட்டே போறதும், சோஷியல் மீடியால முகம் தெரியாத யாரையும் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஆடம்பரமா வாழ்ற மாதிரி காட்டிக்கிறதும் நம்மளோட ஒட்டுமொத்த பண பாதுகாப்பையே அழிச்சிடும். அதனால இந்த பேராசையிலேருந்து தப்பிக்க உங்களுக்கு தேவையானது போதும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வரையறை. ஒரு கட்டத்துல வெறும் ஈகோவுக்காக எந்த ஒரு தேவையில்லாத ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன், என் குடும்பத்தோட பாதுகாப்பையும் என் மன அமைதியும் பணயம் வைக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் உங்களுக்கான எல்லைக்கோடு. உங்களோட அந்த லிமிட் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கே முடிவு பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, பணக்காரராகவே நீடிப்பது ஒரு கலை. பணத்தை சம்பாதிக்கிறத விட அது ரொம்ப காலத்துக்கு நம்ம கையிலேயே தக்க வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். காம்பவுண்டிங் அப்படிங்கிற கூட்டு வட்டியோட நிஜமான மேஜிக் இங்க தான் ஆரம்பிக்குது. பண விஷயத்துல உங்க திறமையை விட நேரம் தாங்க ரொம்ப பவர்ஃபுல். நீங்க முதலீடு செஞ்ச 1லேருந்து 5 வருஷம் வரைக்கும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த வளர்ச்சியும் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த ஆரம்பகட்ட சலிப்பையெல்லாம் தாண்டி யார் ஒருத்தர் தொடர்ந்து பொறுமையா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான செல்வம் கிடைக்கும். ஃபார் ஷோர், பொறுமை தாங்க இங்க மாஸ்டர் கீ. பணக்காரர் ஆகிறதுக்கோ பணக்காரராகவே நீடிக்கிறதுக்கோ ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்குங்க. நீங்க பணக்காரர் ஆகணும்னா ரிஸ்க் எடுக்கணும், ரொம்ப தைரியமா இன்னோவேட்டிவா யோசிக்கணும். ஆனா சம்பாதிச்ச பணத்தை அப்படியே தக்க வச்சுக்கணும்னா நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், கொஞ்சம் பணிவோடு இருக்கணும். குறிப்பா எதிர்பாராம வர பொருளாதார வீழ்ச்சிகளிலிருந்து தப்பி பிழைக்க தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் முற்றிலும் வேற வேற ஸ்கில்ஸ்.
அதனால நீங்க எடுக்கிற எல்லா பண முடிவுகளும் 100% பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. இங்க தான் 80-20 விதி நமக்கு கை கொடுக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில எடுக்கிற சரியான, ரொம்ப முக்கியமான அந்த 20% முடிவுகள் தான் உங்களோட 80% நிதி வெற்றியை தீர்மானிக்குது. அதனால சின்ன சின்னதா பணத்தவறுகள் செஞ்சுட்டோமேனு கவலைப்படாதீங்க. அது உங்களை அழிச்சிடாது. தைரியமா செயல்படுங்க. ஃபைனலா பகுதி 5, பணத்தோட உண்மையான நோக்கம். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம சேர்க்கிற செல்வம் உண்மையில எதைத்தான் குறிக்குது? பணத்தோட உண்மையான நோக்கம் அப்படிங்கிறது விலையுயர்ந்த பொருட்களை வாங்குறது இல்லைங்க, சுதந்திரத்தை வாங்குறது. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு நிம்மதியே இல்லாத வேலையை விட்டு விலகிறதுக்கோ, அல்லது கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ உங்க பணம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கணும். இதுதாங்க நிஜமான செல்வம். இத இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்ப்போம். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு எம்ப்ளாயோட நேரத்தை அவரோட பாஸ் கண்ட்ரோல் பண்றாரு. ஆனா அதே 3 லட்சம் ரூபாய லாபமா சம்பாதிக்கிற ஒரு பிசினஸ் ஓனர் அவரோட நேரத்தை அவரே கண்ட்ரோல் பண்றாரு. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குங்கிறத விட உங்க கேலண்டரை, அதாவது உங்க நேரத்தை யார் கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கறதான் உங்களோட உண்மையான செல்வத்தை அளக்குற அளவுகோல். இது நிறைய பேருக்கு ஏத்துக்க கஷ்டமான ஒரு உண்மையா கூட இருக்கலாம். விலை உயர்ந்த கார், லேட்டஸ்ட் மாடல் ஃபோன் அப்படின்னு பணக்காரங்க மாதிரி காட்டிக்கிறது உண்மையான செல்வம் கிடையாது. உங்க வருமானத்துக்கும் உங்க ஈகோவுக்கும் நடுவுல ஒரு இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அதுதாங்க உண்மையான செல்வம். அதாவது நீங்க செலவழிக்காம யார் கண்ணுக்கும் தெரியாம பேங்க்ல வச்சிருக்கீங்களே, அந்த பணம் தான் உங்களுக்கான நிஜமான பலம். பொதுவா நம்ம எல்லாரும் ஒரு வீடு வாங்கணும், இல்ல கார் வாங்கணும் அப்படின்னு ஒரு இலக்கோடு தான் சேமிப்போம். ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாம சும்மா சேமிக்கிற பழக்கம்தான் ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். ஏன்னா வாழ்க்கை எப்போ எந்த திருப்பத்தை சந்திக்கும்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அந்த மாதிரி எதிர்பாராத நேரங்கள்ல அவசரப்பட்டு தப்பான முடிவுகள் எடுக்காம இருக்க இந்த காரணமே இல்லாத சேமிப்பு தான் உங்களுக்கு ஒரு எமோஷனல் இன்சூரன்ஸா பயன்படும், உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த முழு அலசல்லையும் நாம பார்த்த இந்த பெரிய மைண்ட் செட் மாற்றத்தை மார்கன் ஹவுஸ்லேயோட இந்த ஒற்றை வரி ரொம்ப அழகா சொல்லிடுது. பணப்பிரச்சனைகள் பெரும்பாலும் பணத்தால் வர்றது கிடையாது, அவை நமது பழக்க வழக்கங்களால வர்றவை. ஆமாங்க, நம்ம பேங்க் பேலன்ஸை முடிவு பண்றது நம்மளோட பழக்க வழக்கங்கள் தான். இறுதியா உங்க முன்னாடி நான் வைக்கிற ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான். எந்த ரிஸ்க்கும் எடுக்காம அப்படியே ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ போறீங்களா, அல்லது உங்களை வறுமையில தள்ளுற அந்த மறைக்கப்பட்ட பழக்கங்களை எல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு வளர்ச்சி நிறைந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க போறீங்களா? சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களை யோசிக்க வச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த தகவல்களை வச்சு உங்க அடுத்த அடியை எடுத்து வைங்க. மீண்டும் ஒரு சூப்பரான அலசலோட உங்களை சந்திக்கிறேன்.